உங்களுக்கு எனக்கும் என்ன சம்பந்தம்? இந்த ஊருக்கு எனக்கும் என்ன தொடர்பு? பாரதிக்காக தான் நான் இந்த ஊருக்கே வந்தேனா? உங்களுக்கு என்ன ஆச்சு வாசு? நீங்க எப்படி இறந்து போனீங்க? எனக்கு ஏன் பாரதியோட லைஃப்ல இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு இவ்வளவு நாள் தெரியாம போச்சு. பாரதி தான் என் ஒய்ஃப்ன்ற விஷயமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கே தெரிஞ்சது. என்னால அந்த அதிர்ச்சியில இருந்து இன்னும் வெளியே வர முடியல. ஆனா அதுக்குள்ள பாரதியோட வாழ்க்கையில எனக்கு முன்னாடி நீங்க இருந்த விஷயம் இப்பதான் தெரிஞ்சது. பாரதி லைஃப்ல நீங்க இருந்ததை என்கிட்ட மறைச்சிட்டாங்க. அப்போ தமிழ் உங்க குழந்தையா? உங்க தமிழ எனக்கு ரொம்ப பிடிக்குமா? நான் அவங்களோட இருந்தப்போ தமிழ் என்னதான் அவளோட அப்பாவா நினைச்சிருப்பாள்ல. அப்போ அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு தெரிஞ்சும் அதை சொல்லிக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காளா? ஏன் தமிழ் கஷ்டப்படணும்? பாரதிய நான் அவங்க கண்ணு முன்னாடியே இருந்தும் என்னை யாருன்னு காட்டிக்காம எப்படி ஒரு வாழ்க்கைய வாழணும்? என்ன காரணம்னு கூட தெரியாம ஆதித்யா கிட்ட நான் அவனோட அப்பான்னு சொன்னதெல்லாம் எனக்கும் அவனுக்கும் இருந்த உறவால தானே. அப்போ எனக்கு என்னதான் ஆச்சு? ஏன் நான் பாரதியை விட்டுட்டு போனேன்? பாரதிக்கு ஏன் இந்த மாதிரி தனியா கஷ்டப்படுற நிலைமை வந்துச்சு? அதுக்கு கண்டிப்பா நானும் ஒரு காரணமா இருந்திருப்பேன்ல. என்னோட எத்தனை கேள்விக்கும் நான் எங்க போய் பதில தேடுறது? நான் எதை கேட்டாலும் பாரதி எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா